Giving you the mic, honourable member. You may state your point of order. You may state what is the point of order, please? That is, you have mentioned yesterday incident that I spoke a word which is a shame. If you go to the UK Parliament, every single parliament has the right to use the word that's shame. If it is a wrong thing that I have the right to say, you have done wrong thing. If you say that I have the right to say, you have done wrong thing. If you say I was not allowed to speak in my language, first thing. Second thing is that is a basic fundamental right violation of the constitution, which I was not allowed to speak in my language. Second thing is, honourable member, you were requested to speak in the language on which you had submitted your written submission. yes. No, yeah. Second thing is, the chair asked me to stop the speak, which I was not allowed to speak myself and the complete my complaint. Please allow me as a party leader. You have the responsibility to allow me to speak in this high Sabha. Thank you. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, பாராளுமன்ற நிலையற் கட்டளை 27(2) கீழ் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கௌரவ DK லால்காந்த் அவர்களை புதன்கிழமை இன்று கேட்பதற்கான கேள்வி. இலங்கை மக்களின் பிரதான வாழ்வாதார தொழிலாக அமைந்திருப்பது விவசாயம். அதிலும் நெல் உற்பத்தி செய்யும் விவசாயிகளும் நெல் உற்பத்தியே பிரதான துறையாக கொண்ட மாவட்டங்களும் இலங்கையில் உண்டு. 2024-25 காலப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களில் நெற்செய்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. தங்களது சிறு கையிருப்புகளை வைத்து விவசாய செய்கையில் ஈடுபட்ட, அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பருவகால காலபோக நெற்செய்கையில் ஈடுபட்ட விவசாயிகள் இந்த பாதிப்பினால் கையறு நிலைக்கு வந்துள்ளார்கள். பலர் அடுத்த சிறுபோக விதைப்பு பற்றி சிந்திக்க முடியாத அளவுக்கு நட்டமடைந்துள்ள விவசாயிகள் தம்மை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி விடுமாறு கோருகின்றனர். கேள்வி 1. இந்த அடிப்படையில் நாடு பூராகவும் வெள்ளத்தால் அழிவடைந்துள்ள நெல் விவசாய நிலங்களின் அளவு எவ்வளவு? 2. எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர்? 3. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான காப்புறுதி, நட்ட ஈடு அல்லது நிவாரணம் வழங்கும் திட்டம் ஏதேனும் அரசால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதா? 4. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எத்தனை ஏக்கர் நெல் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ளன? அதற்கான நிவாரண திட்டம் யாது? ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, ගරු මන්ත්‍රීතුමාගේ ප්‍රශ්නයට අවශ්‍ය කරන ඇතැම් තොරතුරු දත්ත යම් ප්‍රමාණයක් ලබා ගැනීමට නියමිතව තිබෙනවා. එම නිසා එතුමාගේ ප්‍රශ්නය සඳහා සති 2ක කාලයක් ලබා දෙන ලෙස ඉල්ලා සිටිනවා. Yes, honourable member. கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் சென்ற வாரமும் வெளிநாட்டு அமைச்சரிடம் கேட்ட கேள்விக்கு 2 வாரங்கள் அவகாசம் கேட்டிருந்தார்கள். இதுவரை விடை கிடைக்கவில்லை. இப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய அந்த அவகாச காலத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தயவு செய்து விடை தாருங்கள். குறிப்பாக இது உடனடியாக செய்யப்பட வேண்டிய விஷயம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் இந்த வயல்கள் அழிவடைந்திருக்கிற வயல் நிலங்கள், குறிப்பாக நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் எடுத்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வயல் நிலங்களுடைய படங்கள் இவை. நான் இவற்றையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். முக்கியமாக நெல்லுக்கான உத்தரவாத விலை நேற்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே நெல் அறுவடை தொடங்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு விவசாயிகள் ஜனவரி மாதத்தில் அறுவடை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் நெல் உத்தரவாத விலை நேற்று வருகிற பொழுது கிட்டத்தட்ட 50% சில மாவட்டங்களிலும், சில மாவட்டங்களில் 90% நெல் அறுவடை முடிந்திருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கின்ற அந்த நட்டஈட்டுக்கு பொறுப்பான இன்சூரன்ஸ் செய்கின்ற அதிகாரிகள் சொல்கிறார்கள், தங்களுக்கு இருக்கிற சில கிரைட்டேரியா, தங்களுக்கு இருக்கிற சர்க்குலர்ஸ் படி தாங்கள் இப்படித்தான் செய்ய முடியும் என்று அந்த ஃபோம் வழங்குகிற நடவடிக்கையை கூட நிறுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் 2 வாரம் கேட்கிறீர்கள், அங்கே நட்டஈடு வழங்குவதற்கான ஃபோமை கிளிநொச்சி மாவட்டத்தில் வழங்காமல் நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் சில மாவட்டங்களில் வழங்குகின்றார்கள். அதையாவது தயவு செய்து உடனடியாக அந்த விண்ணப்ப படிவங்களை வழங்கி விவசாயிகள் தங்களுடைய நட்டஈட்டை பெற்றுக்கொள்வதற்காவது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 30 பை நெல் அறுவடை செய்யப்படும் என்றால் இம்முறை 12 அல்லது 10 பை தான் அறுவடை செய்திருக்கிறார்கள். மிக மோசமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக நான் நினைக்கிறேன், நீங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே இந்த விண்ணப்ப படிவங்களை அவர்களுக்கு திரும்பவும் வழங்கி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்க உதவுமாறு நான் இந்த இடத்துல மிக வினயமாக உங்களை கேட்கிறேன். கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய, எங்களுடைய பொருளாதாரத்தை பூண்டோடு அழித்த
அது மாத்திரமல்ல, இந்த எங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் தாங்களுடைய சொத்துக்கள் என நினைத்து தாங்களுடைய பாட்டன் பூட்டன் அப்பன் மாமன் மச்சான் எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக கோடீஸ்வர குபேரர்களாக மாறிய நபர்கள் நமக்கு யோனதனே சபாநாயகர் பிரதேஷ் குலுக்கன் தவிசாளர் அவர்களே, அப்ப அதனால் வேண்டி சபாநாயகர் அவர்களே, அப்ப நாங்கள் சொல்ல வந்து என்னவென்றால் வேறு எதுமல்ல, அப்ப அவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கும் அது தொடர்பிலான பிரச்சனைகள். The former minister of water supply, I have to clarify something the honorable minister had spoken about. கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு இருக்கேன். முழு மரியாதையோடு தான் நான் இதை சொல்லலான்னு இருக்கேன். கௌரவ டிவி சாணக் அவர்கள் ஆதாரபூர்வமாக நிரூபித்தார். ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் குரோமியம் 10 mgல இருக்க வேண்டியது 14 mgல இருக்குன்னு. அதுக்கு கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் சொல்லியிருந்தாரு, நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன். அதை நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க மறுபடியும் உறுப்பினர் அவர்களே, தோட்ட மக்களை பத்தி இனிமேல் நீங்க தோட்ட மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை, சரியா? அதனால வெரி சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க. நான் உங்களோட வாக்குவாதத்துக்கு இந்த இடத்துக்கு வர இல்லை. நானும் அதை தான் சொன்னேன். நான் கேட்டேன், அவ்வாறான பிரீமியம் இருக்குமாக இருந்தா அதனூடாக அது உண்மையாக இருக்கும்போது அது உண்மையை நாங்கள் சொல்றதுக்கும் தயார். அதே நேரத்தில் அது அவ்வாறான முன்னெடுக்கப்படுகின்றது என்பதைத்தான் சுட்டி காட்டினேனை தவிர வெறுமனே சும்மா இதுகளை பத்தி நான் சொல்றதுக்கு வரல. அதனால வேண்டி நீங்க இதை பத்தி அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தோட்ட தொழிலாளர்களை பத்தி பார்க்கறதுக்கு நாங்க இருக்கிறோம். ஏண்டா தோட்ட தொழிலாளர் இன்றைக்கு உங்களை கை கழுவிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்க தோட்ட தொழில்துறை அமைச்சர் இருக்கிறார் இன்றைக்கு சமத்த வித்யாரத்ன. அவர்கள் அந்த வேலையை நல்ல முறையில் பார்த்து கொண்டு செல்லுகின்றார். அப்ப அதனால வேண்டி அது சம்பந்தமாக நீங்கள் வெறுமனே அலட்டி கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். I am the chair here. In fact, honorable leader of the opposition, the remark you made insult to the chair. It's not me personally, but this chair. It's an insult. An honorable member who made a statement yesterday saying it's a shame, that was again an insult. I was not on the chair. Please sit down, please. It's my chance to speak. Please sit down, please. Please sit down, honorable member. I'm asking you respectfully to sit down. That was also an insult to the chair to call it a shame. But I was not on the chair that day. Actually, please, can you please sit down? Can you please sit down? Maintain the decorum of this house. Please maintain the decorum of this house. I will have to call upon the sergeant at arms to remove you from the house. Can you please sit down? You call the chair a shame. You call the chair a shame, and you cannot say hereafter. I wasn't there at that time, but I would have taken that action. I have the right to say that's a shame. Honorable opposition leader, actually, I was shocked to hear that word from you. I have so much of respect for you. Please, so may I please request you to withdraw that in honor, not for me, for this chair. Please. Yes, honorable leader of the opposition. So, honorable Deputy Speaker, when I mentioned that word Medata Panindepa, I actually meant please don't obstruct, but I used a different word, and if you consider it as an insult to the chair, I withdraw it. I have no problem in withdrawing anything untoward. Okay. I don't okay. have an ego. I don't have a personal ego. I don't have chips on my shoulders. මට එහෙම මහන්තත්තකමක් නැහැ.
ඕන වෙලාවට විඩ්‍රෝ මොනවාරි අඩුපාඩුව සිද්ධ වුණා නම් ඒව විඩ්‍රෝ කරගන්න මට හැකියාව තියෙනවා Honorable Leader of the මම Opposition, 24 thank you. ඉදිරිපත් කරන්න That's respectful show for not for me but for the chair of this okay, no problem. dignified house, No problem, no which problem, no every Sri Lankan citizen is proud of. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි ගෞරව